வணக்கம் மாணவர்களே. இந்த வகுப்புல நாம உயிரெழுத்து, மெய்யெழுத்து மற்றும் அ வரிசை எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கு பயிற்சி எடுக்க போறோம். ஒரு வார்த்தையும் 2 தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன், கேளுங்க. அதே மாதிரி நீங்களும் எழுத்துக்கூட்டி 2 தடவை படிக்கணும். ஆரம்பிக்கலாம். முதல் வார்த்தை கவனிங்க. ஐ வ இர், ஐவர். ஐ வ இர், ஐவர். சொல்லுங்க. இதுல கவனிங்க, நான் சொல்றத கேட்டுட்டு இந்த எழுத்துக்களை பார்த்து தான் படிக்கணும். இந்த லெட்டர்ஸை பார்த்து பார்த்து படிச்சாதான் உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். சரியா? ஐவர் அப்படின்னா 5 person, 5 பேரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்பர் 2 பாருங்க. இது ஒரு அனிமல். ஓ இட் ட க இம், ஒட்டகம். இது வந்து ஷார்ட் சவுண்ட்ல தான் படிக்கணும். ஓ ஓ இட் ட க இம், ஒட்டகம். சொல்லுங்க. ஒட்டகம்னா என்ன? கேமல் யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க? தேவ் பார்க்கல. சஷ்டி கஷ்டி, நீங்க இந்த கேமல் பார்த்திருக்கீங்களா? எங்க பாத்தீங்க? எங்க இருக்கும் இந்த கேமல்? டெசர்ட்ல தானே இருக்கும். டெசர்ட்னா பாலைவனம். இந்த மாதிரி ஒட்டகங்கள்லாம் நிறைய பாலைவனத்துல பார்க்கலாம் தானே? ஆமா. இந்த ஒட்டகம் எவ்வளவு ஹைட் இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஹைட்டா இருக்கும். நம்மளோட டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு ஹைட் இருக்கும் இந்த ஒட்டகம்லாம். இந்த ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் தெரியுமா? 100 லிட்டர் தண்ணி குடிக்கும். நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு போறீங்க இல்லைங்களா, அது வந்து 1 லிட்டர் இருக்கும், இல்ல 1/2 லிட்டர் தான் இருக்கும். இந்த ஒட்டகம் தாகமா இருந்துச்சுன்னா 100 லிட்டர் தண்ணி குடிக்கும். இந்த இடத்துல வயிற்றுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ அந்த 100 லிட்டர் தண்ணியும். ஆச்சரியமா இருக்குதுல்ல? ஓகே. அதே மாதிரி நிறைய வெயிலையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த ஒட்டகம். ஓகே. அடுத்தது ஓ இட் ட இம், ஓட்டம். இங்க பாருங்க, இது ஓ சவுண்ட்ல படிக்கணும். ஓ இட் ட இம், ஓட்டம். சொல்லுங்க. ஓட்டம்னா என்ன? ரன்னிங். யாரெல்லாம் ஓடுவீங்க? ஏன் ஓடுறீங்க? ஜாலிக்காகவா? நீங்க இந்த மாதிரி டெய்லி ஓடுனீங்கன்னா உங்களோட கால்கள்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அது மட்டும் இல்ல, உடம்புல நல்லா பிளட் ஃப்ளோ ஆகும். நீங்க நல்லா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணலாம். நீங்க உங்களோட டேடி மம்மி எல்லாம் வாக்கிங் போறத பாத்திருக்கீங்களா? ஏன் வாக்கிங் போறாங்க? ஆமா, அதனால பிளட் நல்லா சர்க்குலேட் ஆனாதான் உடம்பு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதனாலதான் என்ன பண்றாங்க, டெய்லி எழுந்து காலையில வாக்கிங் போறாங்க. நீங்க எல்லாம் வாக்கிங் போவீங்களா கூட? சைக்கிள் போவீங்களா? ஓகே ஓகே. நீங்க விளையாடுறனாலே போதும். நீங்க தனியா இதுக்குன்னு வாக்கிங் எல்லாம் போக வேண்டாம். விளையாடுறனாலே உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்துடும். கொஞ்சம் பெரியவங்களானதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம், நீங்களும் எக்ஸசைஸ் பண்றது, ஓட்டம், ஜாக்கிங் எல்லாம் பண்ணலாம். அடுத்து நம்பர் 4 ஓ ட இம், ஓடம். ஓ ட இம், ஓடம். சொல்லுங்க. ஓடம் ஓடம் ஓடம். ஓடம் அப்படின்னா இது மாதிரி சின்னதா படகு மாதிரி இருக்கும். அதுல ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் வரைக்கும் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், பேரு துடுப்பு, பேடல்னு சொல்லுவீங்க இல்லையா, அப்படியே தள்ளினா என்ன ஆகும், நாம அப்படியே தண்ணியில நகர்ந்து போகலாம். இந்த மாதிரி போறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல பயமா இருக்குமா? ஆமா, யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியும்? யாருக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியும்? ஹர்ஷவர்தன்,
விகிர்தன் நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க ஸ்விம்மிங்? எனக்கு தெரியும். இன்னைக்குதான் ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருந்தேன். அப்படியா, சூப்பர். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கத்துக்கிட்டேன் நானும். சின்ன வயசுல எங்க பாட்டி ஊருக்கு போவேன், திருவண்ணாமலையில இருக்கு. அங்க போயிட்டு ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கும், அதுல என்னோட மாமா தான் கத்து கொடுத்தார். நான் வந்து யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது நீச்சலை கத்துக்கிட்டேன் நானு. நீங்களும் என்ன செய்யுங்க, நீச்சல் கத்துக்கிறீங்களா நீங்களும்? ஓகே ஓகே, கத்துக்கிட்டு என்கிட்ட சொல்லணும், சார் நான் நீச்சல் கத்துக்கிட்டேன் அப்படின்னு. கத்துக்குங்க. ஓகே, அடுத்தது நம்பர் 5. ஓ ர இம், ஓரம். ஓ ர இம், ஓரம். சொல்லுங்க. ஓரம் அப்படின்னா எட்ஜ் இல்லைன்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இது வந்து நோட் இல்லைங்களா, இந்த நோட்டோடைய எட்ஜ், நோட்டோடைய மார்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க தனியா வெளியே எங்கேயாச்சும் போகும்போது டேடி மம்மி என்ன சொல்லுவாங்க? ரோட்டுக்கு ஓரமா நடக்கணும் சொல்லுவாங்களா? அதுவும் ஓரம் அப்படின்னு பொருளாகும். அடுத்து பாருங்க, இது வந்து அவுன்னு படிக்கணும். இங்க ஓன்னு பக்கத்துல லான்னு அப்படி சொல்லக்கூடாது. அவு. அவு ட த இம், ஔடதம். அவு ட த இம், ஔடதம். சொல்லுங்க. ஔடதம். ஔடதம். ஔடதம் அப்படின்னா மெடிசின். இந்த மாதிரியான மருத்துவ முறைக்கு, மெடிசினல் மெத்தடுக்கு ஔடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன தெரியுதா? உங்களுக்கு மத்ததெல்லாம் தெரியலனா கூட இது தெரியும். கண்டுபிடிச்சிட்டீங்க, நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? புளிப்பா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சிட்டு தண்ணி குடிச்சா இல்ல, ஸ்வீட்டா இருக்கும், டேஸ்டா இருக்குமே, சக்கரை தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க எப்பயாச்சும் இதுக்கு பேர் வந்து பெருநெல்லின்னு சொல்லுவோம். இந்த பெருநெல்லியை நீங்க சாப்பிடும் போது புளிப்பா இருக்கும். அது கோகனட்டா இல்ல, இது வேற ஏதோ போல இருக்கு. கோகனட் இல்ல, இது வேற ஏதோ. இது வெட்டி வேர். இதுக்கு பேர் வந்து வெட்டி வேர்னு சொல்லுவாங்க. வெட்டி வேர். அது வந்து மருத்துவத்துக்காக பயன்படுத்துறது. அடுத்தது க இப் ப இல், கப்பல். க இப் ப இல், கப்பல். சொல்லுங்க. கப்பல்னா என்ன? ஷிப். யாராவது இந்த மாதிரி ஷிப்ல போயிருக்கீங்களா? பாக்குறது இல்ல, பாத்திருப்பீங்க. ஷிப்ல போயிருக்கீங்களா? எப்போ தேவ்? வியட்நாம்ல போயிருந்தீங்க. நீங்க எங்க போனீங்க? ஹர்ஷவர்தன் சொல்லுங்க, நீங்க எப்ப போனீங்க, எங்க போனீங்க கப்பல்ல? அப்படியா, ஜாலியா இருந்திருக்குமே தண்ணில. ஓகே, ரொம்ப அதுக்குள்ளே நாங்களே ஓடி தண்ணியில குச்சி விளையாண்டோம். ஓகே, சூப்பர். ஓகே ஓகே. அடுத்து நம்பர் 8 கவனிங்க. க இம் ப ல இம், கம்பளம். க இம் ப ல இம், கம்பளம். சொல்லுங்க. கம்பளம். கம்பளம். கம்பளம் அப்படின்னா கார்பெட். இந்த தரையில போடுவாங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் நாம? கார்பெட். மேட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இது வந்து கேர்ள்ஸுங்க போடக்கூடியது. க இம் ம இல், கம்மல். க இம் ம இல், கம்மல். சொல்லுங்க.
கம்மல்னா என்ன? கம்மல் கம்மல் கம்மல்னா என்ன? இயரிங்ஸ். ஓகே சஷ்டிகா ஸ்ரீ, நீங்க காது குத்திக்கிட்டீங்களா? கம்மல்லாம் போட்டிருக்கீங்களா? மாயில் கம்பல். சஷ்டிகா ஸ்ரீ, நீங்க கம்மல் போட்டிருக்கீங்க? ஓகே, எப்ப காது குத்துனாங்க? காலையிலயா? முன்ன குத்திட்டாங்களா காது? ஓகே ஓகே. நான் கூட வந்து 4th படிக்கும் போது தான் எனக்கு காது குத்துனாங்க. நான் வந்து 4th படிச்சேன். அப்பதான் எனக்கு காது குத்தி கம்மல்லாம் போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு என் தம்பி, ஓகே விக்கிர்தன், எனக்கு என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் காது குத்துனாங்க. எனக்கும் கம்மல்லாம் போட்டாங்க அப்போ. நான் வந்து 4th படிக்கும்போது. அப்புறமா எனக்கெல்லாம் கழட்டிட்டாங்க கம்பல். நம்பர் 10, க இட் ட ட இம் கட்டடம். க இட் ட ட இம் கட்டடம். சொல்லுங்க. கட்டடம். கட்டடம். கட்டடம்னா என்ன? பில்டிங். எஸ், இந்த பில்டிங்லாம் என்ன இருக்கும்? ஒரு ஒரு ஃப்ளோர்லயே ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கும். அதுல என்ன ஆகும்? ஒரு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா? எஸ், சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் தானே இருப்பாங்க. இந்தியாலலாம் இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் அதிகம் கிடையாது. சிங்கிள் சிங்கிள் வீடு வீடா இருக்கும். நாங்க அந்த மாதிரி தான் இருப்போம். ஓகே, யாரெல்லாம் இந்த மாதிரி செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர்லாம் இருக்கீங்க? தேவ், நீங்க எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்க? 11th ஃப்ளோரா? காத்து நல்லா சில்லுன்னு வருமே வீட்டுக்கு. காத்து காத்து நல்லா வருமே, அந்த அளவுக்கு ஹைட்டா இருந்தா சில்லுன்னு இருக்கும்ல. ஓகே, 11th ஃப்ளோர். சூப்பர். விக்கிர்தன், நீங்க? ஹர்ஷவர்தனோட ஃப்ளோர் 12th ஃப்ளோர்ல இருக்காங்க. ஹர்ஷவர்தன். ஓகே, விக்கிர்தன், நீங்க? 16th ஃப்ளோர். சஷ்டிகா ஸ்ரீ, நீங்க எந்த ஃப்ளோர்? ஓகே, அப்ப எல்லாருமே above 5, 6, 7, 8ல தான் இருக்கீங்க. அப்பனா உங்களுக்கு காத்து நல்லா சில்லுன்னு வரும். ரொம்ப நல்லா இருக்கும்ல. மேல இருந்து பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும் கீழே வியூ இல்ல? ஓகே சூப்பர். இப்போ உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட் நான் ஒரு தடவை படிக்கிறேன், கவனிங்க. நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்களுக்கு இந்த எழுத்துக்கள் நல்லா தெரியணும். பார்த்த உடனே எழுத்துக்கள் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும் ஒரு விஷயம். ரெண்டாவது, வார்த்தைகளா சரியா உச்சரிக்கணும். ஓகேவா? அதுக்கான டெஸ்ட் தான் இது. எனக்கு நீங்கள் இதே மாதிரி 2 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் எழுத்து கூட்டி படிக்கணும். எப்படின்னா, ஐ வ இர் ஐவர், ஓ இட் ட க இம் ஒட்டகம், ஓ இட் ட இம் ஓட்டம், ஓ ட இம் ஓடம், ஓ ர இம் ஓரம், ஔ ட த இம் ஔடதம், க இப் ப இல் கப்பல், க இம் ப ல இம் கம்பளம், க இம் ம இல் கம்மல், க இட் ட ட இம் கட்டடம். இந்த மாதிரி ஸ்பெல் பண்ணி படிக்கணும். செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஐவர், ஒட்டகம், ஓட்டம், ஓடம், ஓரம், ஔடதம், கப்பல், கம்பளம், கம்மல், கட்டடம். ஓகே, இப்போ யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் 5 வேர்டை படிக்கணும், இன்னொருத்தர் செகண்ட் 5 வேர்டை படிக்கணும். ஓகே, தேவ் ரெடியா இருக்காங்க. தேவுக்கு அடுத்து விக்கிர்தன் நீங்க சொல்லலாம். தேவ் ஃபர்ஸ்ட் 5 வேர்டை படிங்க பார்க்கலாம். ஓகே, நம்பர் 2. ஓ எஸ். இட் ஆ கா எம் ஒட்டகம். சூப்பர். 3. ஓ ஓ இட் தா எம் ஓட்டம். வெரி குட். 4. ஓ தா எம் ஓட்.
ஓகே 5. Odam. Oraim. Oram. வெரி குட் தேவ், ஃபண்டாஸ்டிக், அருமையா படிச்சீங்க. அடுத்த 5 வேர்ட்ஸ் விக்கிரதன் சொல்லுங்க. விக்கிரதன் அடுத்த 5 வேர்ட்ஸ் நீங்க படிக்கலாம். அவு, Au. La. டா, Da. ஆ. Ta. Im. Audadam. வெரி குட் 7. Ka. Ip. Pa. Il. Kappal. சூப்பர் 8. Ka. Im. Pa. La. Im. Kammal. இந்த மாதிரி பெரிய வேர்டா இருந்தா ஒரு 2 லெட்டர்ஸ் சேர்த்துக்கணும். க, இம், கம், ப, லா, இம், பலம், கம் பலம். இது வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரி படிக்கலாம். ஆனா நீங்க படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா இது சேர்த்து அப்படியே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ கம்பலம், கம்பளம் சொல்லுங்க. Kambalam. ஓகே நம்பர் 9. Ka. Im. Ma. Il. Kammal. 10. Ka. It. Da. Ta. Im. Kattadam. சூப்பர் விக்கிரதன், அழகா சொன்னீங்க. இதே மாதிரி எல்லாருமே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். சரியா?